முஸ்லிம்ஸ் அவங்க ப்ரே பண்றதுக்காக நீங்க எந்த லொகேஷனை கொடுத்திருக்கீங்களோ அந்த இடத்துல கோட சரஸ்வதியோட ஸ்டாச்சுவை வைக்க சொல்லி உங்க ஆளுங்க கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன? அன்னை சரஸ்வதி தேவி, அன்னை சரஸ்வதி தேவி. Please, Excellency, you do something. Otherwise, ஜான்சில பெரிய கலவரமே ஏற்பட்டுடும். அன்னை சரஸ்வதி தேவி, அன்னை சரஸ்வதி தேவி, அன்னை சரஸ்வதி தேவி, அன்னை சரஸ்வதி தேவி. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த நிலம் மகாராணி முஸ்லிம்களுக்காக கொடுத்தது. உங்களால முடிஞ்ச தடுத்து பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் கூறுவதை கேளுங்கள். நிறுத்துங்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். உள்ளே அழைத்து போதும், நிறுத்துங்கள், சண்டையை நிறுத்துங்கள். என் குழந்தைங்க அங்கேயே நில். இந்த குழந்தையில் ஒன்று உன்னுடையது, மற்றொன்று உன்னுடையது. ஆனால் இந்த குழந்தைகளில் எந்த குழந்தை இந்து குழந்தை, எந்த குழந்தை இஸ்லாமிய குழந்தை என்று சரியாக கூறினால் மட்டும்தான் உங்களை நான் தொட அனுமதிப்பேன். மகாராணியாரே, எந்த குழந்தை எங்களுதுன்னு தெரியாம அப்புறம் எப்படி நாங்க இது? உன்னை கண்டால் வெட்கமாக இருக்கிறது. ஜாதியின் பெயரால் மனித இனத்தையே களங்கப்படுத்துகிறீர்கள். ஒன்றை கவனமாக நினைவில் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் முதலில் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் மதத்தினர்கள். நாம் யுத்தம் புரிவோம், ஆனால் நம்மவர்களோடு அல்ல, மாற்றார்களோடு. இன்று நமது நாட்டிலேயே நாம் அடிமையாக வாழ்வதற்கு யார் காரணமோ அவர்களை எதிர்த்து போர் புரிவோம். கோஸ்கான், கர்மா, சொல்லுங்கள் மகாராணி. இருவரும் கையை நீட்டுங்கள். இப்பொழுது கூறுங்கள், இந்த ரத்தத்தில் எது இந்து உடையது, எது இஸ்லாமியருடையது என்று கூறுங்கள். நம்மை படைத்தவன் நம்மை வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. பிறகு ஏன் உங்களில் நீங்கள் உங்களை வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள்? மனித நேயத்தை மறவாதீர்கள். சுய மரியாதையோடு வாழுங்கள். இந்த பாரத பூமி அனைவருக்கும் சொந்தமானது. நமது தேசம் மிகவும் பறந்து விரிந்துள்ளது. இங்கு வாழ நம் அனைவருக்கும் உரிமை உள்ளது. அதை மறவாதீர்கள். இங்கு இஸ்லாமியரின் மசூதியும் இருக்கும், அதே இடத்தில் தான் இந்துக்களின் சரஸ்வதி ஆலயமும் இருக்கும். இதற்கு சம்மதிப்பவர்கள் என்னோடு வாருங்கள். சம்மதிக்காதவர்கள் ஜான்சியை விட்டு செல்லலாம். மசூதியின் இந்த சின்னத்தை உங்கள் இனத்தவர்கள் வைத்தால் அது எங்களுக்கு பெருமையை தேடித்தரும். நிச்சயமாக. நெல்சன், உன்னால் எங்களை நிச்சயம் பிரிக்க இயலாது. இந்த கொடி இன்று உங்கள் பார்வைக்கு தனித்தனியாக தெரிகின்றது. ஆனால் வருங்காலத்தில் இந்த கொடி ஒன்றிணைந்து ஒரே கொடியாக தெரியும். என்று இந்த கொடி ஒன்றிணைகிறதோ அன்று உங்கள் ஆங்கிலேய கூட்டம் இந்த பாரதத்தை விட்டு ஓடிவிடும்.